ஆஹா, என்னே காட்சி! இந்த புறம் ரங்கநாதன், இந்த புறம் நமது நம்மாழ்வார். ஆஹா, அங்கே பட்ரசுவாமி ஷடாரியை சாதிக்கின்றனர். ஷடாரி என்பது என்ன? எம்பெருமானுடையதான பாதுகை. இவரே அன்றோ இந்த ஷடாரியின் அவதாரமாக வென்றோ நமது நம்மாழ்வார் அவதரித்தார். அந்த நம்மாழ்வாருக்காக வென்றோ இந்த திருவாய்மொழி திருநாளானது இன்றைய தினத்தில் தொடங்கி ஒரு 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஆஹா, என்னே ஒரு காட்சி! அர்ச்சா திருமேனிகளிலே 2 எம்பெருமான்கள் மாத்திரமே திவ்ய தேசங்களிலே இருக்கக்கூடியதான எம்பெருமான்கள் பாதுகையை சாத்தி கொண்ட வண்ணம் எழுந்தருளியுள்ளனர். ஒன்று நம் திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான ரங்கநாதன், மற்றொன்று அகோபிலத்திலே இருக்கக்கூடியதான மாலோல லக்ஷ்மி நிருசிம்மன். சற்று நேரத்திற்கு முன் அனுபவித்து வந்தோமே, இவன் நம்பெருமாள். அகோபிலத்தில் இருக்கக்கூடியதான மாலோலன் நம்முடைய நம்பெருமாள். எதனால் இவன் நம்பெருமாள், எதனால் அவன் நம்முடைய நம்பெருமாள் என்பதை இப்பொழுது அனுபவிப்போம். இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடியதான ஒரு தொடர்பு, இருவருமே காலில் பாதுகைகளை சாற்றி கொண்டிருக்கக்கூடியதான எம்பெருமான்கள். சரி, இவர் நம்பெருமாள். அது என்ன, அகோபிலத்தில் இருக்கும் மாலோலனுக்கு மட்டும் நம்முடைய நம்பெருமாள் என்பதாக, இவர் பெரிய பெருமாள் எனில் அவள் பெரிய பெருமாள் என்று அகோபில மடத்தில் 45வது பட்டத்தில் எழுந்துள்ள இருந்ததான அழகிய சிங்கர் சாதிப்பதுண்டு. அதாவது ரங்கநாதனாகப்பட்டவன் ராமபிரானால் ஆராதிக்க பெற்றதனால் அவன் பெரிய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறான். சரி, அங்கே இருக்கக்கூடியதான நிருசிம்மனுக்கு என்ன ஏத்தம் என்று பார்த்தோமேயானால், அங்கே இருக்கக்கூடியதான நிருசிம்மன் ராமனாலேயும் ஆராதிக்கப்பட்டான், பிறகு ஸ்ரீனிவாசனாலேயும் ஆராதிக்கப்பட்டான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.